தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவை சார்ந்த ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சார்ந்த கவின் செல்வகணேஷ் என்பவர் திருநெல்வேலி கேடிஸ் நகரிலே சாதிய வெறி பிடித்த மிருகங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவர் சுபாசினி என்ற அந்த பெண்ணை, மறவர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்த காரணத்திற்காக சுபாசினியுடைய உடன்பிறந்த சகோதரர் சுர்ஜித் என்பவன் அங்கே அவரை திருநெல்வேலிக்கு வரவழைத்து 10 நிமிடங்களில் அவரை 2 சக்கர வாகனத்திலே அழைத்து சென்று கண்ணிலே முகத்திலே மிளகாப்பொடியை தூவிவிட்டு பயங்கர ஆயுதங்களான அருவாளை கொண்டு வெட்டி 7-8 இடங்களிலே அவரை படுகொலை செய்திருக்கின்றார். இந்த படுகொலைக்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்பு கவினை பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் என்பவர் இந்த பெண்ணை நீ காதலிக்கின்றாய், இந்த காதலை நீ கைவிட வேண்டும் என்று சொல்லி அவரை மிரட்டியிருக்கின்றார். இந்த மிரட்டல் விடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். காவல்துறையில் படுகொலை செய்த அந்த சுர்ஜித்தினுடைய தாய் தந்தை பெற்றோர்கள் காவல்துறையிலே அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட போது அவர்கள் காசி பாண்டியனும் சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் ஒரே இடத்திலே அவர்கள் காவல் பணியிலே அவர்கள் மணிமுத்தாறு பேட்டாலியன் போன்ற அந்த பகுதியிலே அவர்கள் ஒன்றாக ட்ரைனிங்கில் இருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த தகவலின் அடிப்படையிலே ஆய்வாளர் காசி பாண்டியன் அவர்கள் இந்த சரவணன் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்து கவினை மிரட்டியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த மிரட்டலுக்கு பின்பாகத்தான் இந்த ஆணவ படுகொலை நடந்தேறி இருக்கின்றது. காவல்துறையை சார்ந்த குடும்பத்தினரே ஒரு ஆணவ படுகொலையை செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற காவல்துறை, அந்த காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த காவல்துறையை சார்ந்த குடும்பத்தினர், காவல்துறை அதிகாரிகள் இந்த படுகொலையை செய்வதற்கான தூண்டுதலை தூண்டியிருக்கின்றார்கள். அந்த காவல்துறையினுடைய அதிகாரியுடைய மகன் எப்படிப்பட்ட மகனாக இருக்கின்றான்? இந்த படங்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் வெளியாகிருக்கின்றது. பயங்கர ஆயுதங்களால் அவன் சமூக வலைதளங்களே வெளியிட்டிருக்கின்றான். இப்பொழுது கூட பார்த்தேன், பல்வேறுபட்ட அந்த அருவாளுடைய பல விதமான மாடல்களை வைத்து அவன் போஸ் கொடுக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு காவல்துறையுடைய மகனே, அதிகாரியுடைய மகனே இப்படி இருந்தால் ஒரு பொதுவான ஒரு பொது ஜனத்தினுடைய அந்த பிள்ளைகள் எப்படியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறை இதிலே மெத்தனம் காட்டாமல் குற்ற செயலில் ஈடுபட்ட, அந்த குற்ற செயலுக்கு உடந்தையாக இருந்த, அதற்கு தூண்டுதலாக இருந்த பெற்றோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இது மற்ற ஆணவ கொலைக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். காவல்துறை இதை கைது செய்யவில்லை என்று சொன்னால் இன்னொரு ஆணவ படுகொலை கூட நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதிலும் கூட 2017 2025 இன்று வரை தம்பி கவின் உட்பட கிட்டத்தட்ட 66 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றது. அதிலே 6 படுகொலைகள் அதுக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே முதல் படுகொலை பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 8 மாதத்தில் நடைபெற்ற அந்த ஒரு படுகொலை. அதற்கு தூக்கு தண்டனையும் அறிவித்தார்கள். அந்த தூக்கு தண்டனை எதிர்த்து அதனை ரத்து செய்து இப்போ ஆயுள் தண்டனையாக மாற்றியிருக்கின்றார்கள். இதே போல் 6 முதல் கிட்டத்தட்ட 30 ஆண்டிலே 6 ஆணவ படுகொலைகளுக்கு தான் தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கின்றது.
இப்பொழுது சமீபத்தில் நடந்த அந்த 8 ஆண்டுகளிலே 66 கொலைகள் நடந்தேறி இருக்கின்றது. அதற்கான ஆதாரங்களும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். என்னென்ன பெயர்களிலே யார் யார் எங்கெங்கு அதே ஆவணக் கொலைகளுக்கு உட்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த லிஸ்ட்டு இருக்கின்றது, அந்த பட்டியல் இருக்கின்றது. எனவே காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். இந்த ஆதிக்க சாதியை கண்டு அரசு அஞ்சுகிறதா, காவல்துறை அஞ்சுகிறதா என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த இந்த மாணவர்களோ அந்த இளைஞர்களோ 66ல் 80% இந்த ஆணவ படுகொலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக தமிழக அரசு முன்வர வேண்டும், மத்திய அரசு முன்வர வேண்டும். ஏனென்றால் செல்லுபடியாகக்கூடிய ஒரு நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சட்டம் என்று சொன்னால் அது நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு சட்டம்தான், அது நிலையானதாக இருக்கும். அதனை இந்த தமிழக அரசு முன்மொழிந்து மத்திய அரசுக்கு அனுப்பப்பட வேண்டும்.